26 2.0 ஸ்டார்ட்ஸ். எல்லாம் வானம் பார்த்த பூமி காஞ்சி போய் கிடக்கு. எதுக்கு போய் கடல்ல கலக்க விடுறீங்க நீங்க? அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இருக்கிற 7-8 மாசத்துல செய்யணும். நிச்சயம் நமக்கான எதிர்காலம் நல்லா இருக்கு. 2026 2.0 ஸ்டார்ட்ஸ். இன்னைக்கு 2.0 ஸ்டார்ட்ஸ். இன்னையில இருந்து அரியலூர்ல கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னையில இருந்து நீங்க கடுமையா உழைக்கணும். இன்னும் 8-9 மாசம் தான் இருக்கு. புரியுதுங்களா? தலைமை கழகம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பூத் கமிட்டி BL2 இன்னும் ஒரு 5% முடியாததையும் முடிச்சு மாவட்ட செயலாளர் சீக்கிரம் நீங்க எல்லாரும் தரணும். அப்பதான் தமிழ்நாட்டுல தேமுதிக மூன்றாவது பெரும் கட்சியாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். அதை நம்பர் 1 கட்சியாக கொண்டு வர வேண்டியது கடமை உங்ககிட்ட இருக்கிறது என்பதை இந்த நேரத்துல சொல்றேன். அரியலூர் பேருந்து 3 வருஷமா 11 கோடியில ஆமை வேகத்துல வேலை நடக்குது. அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் சார்பாக இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் நகர பகுதி எங்கு பார்த்தாலும் குண்டு குழியுமா இருக்குது. வரும்போதை பார்த்துருந்தாங்க. அதனால நல்லபடியாக அந்த சாலை அமைப்பு செய்து கொடுத்து மக்களுக்கு இங்கு இருக்கிற 5-7-8 மாசம் இந்த ஆட்சி செய்யணும்னு கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இங்க அரியலூர் ஒன்றியம் தேளூர் பகுதியில ஆவின் குளிரூட்டும் பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் அமைக்கணும். அதே மாதிரி இங்க ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்கு இடம் கொடுத்தும் பல ஆண்டு ஆகி இன்னும் நீதிமன்றம் கட்டல. உடனடியாக மக்களுக்கு நல்ல நீதி வேணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால அனைவரும் விரும்பும் ஒரு நீதிமன்றம் இந்த அரசு கொண்டு வரணும். இல்லைன்னா 2026ல தேமுதிக அந்தம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெறும். அப்ப இந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுவோம். திருமானூர், தூத்தூர், தாப்பழூர் அணைக்கரை இங்க இருக்க தாண்டி 2 கிலோமீட்டர் அகலம் 70 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த கொள்ளிட ஆறு லட்சக்கணக்கான கன அடி நீர் நேரடியா கடல்ல போய் கலந்துகிட்டு இருக்குது. ஆனா இந்த அரியலூர் பெரம்பலூர் மக்களை பார்த்தா தண்ணியே இல்ல. நான் வர வரையெல்லாம் பார்த்துதான் வந்தேன். எல்லாம் வானம் பார்த்த பூமி காஞ்சி போய் கிடக்கு. எதுக்கு போய் கடல்ல கலக்க விடுறீங்க நீங்க? இங்க இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு திருப்பி விட்டா இங்க மக்கள் பயன்பாட்டிற்கும் விவசாயத்திற்கு அது வரும் இல்ல. ஏன் இதை பத்தி கவர்மெண்ட் யோசிக்க மாட்டேங்குதுன்றது நிச்சயம் இதை கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இந்த நேரத்தில் அனைவருக்கிட்டையும் இந்த மக்கள் சார்பாக பத்திரிகையாளர்கள் முன்பு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இருக்கிற 7-8 மாசத்துல செய்யணும். இல்லைன்னா 2026 தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக அங்கம் வகிக்கும் அணி வெற்றி பெற்று மகத்தான மக்கள் பணியை நிச்சயம் செய்வோம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.